நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஜெர்சியில் ஒரு கன்று மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. மாடு வந்து இரண்டாம் மீத்து மாடு, கண்ணு வந்து கிடாரி கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையை தெரிஞ்சுக்க. அப்படியே ரொம்பவுமே கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. சுழித்தவரில்லாத மாடுங்க. மாட்டுக்கும் கண்ணுக்கு ரெண்டுக்குமே சுழித்தவரில் தான் சொல்லியிருக்காங்க. இது எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவை விலை எல்லாமே பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஜெர்சி வந்து இரண்டாம் மீத்து, கண்ணு போட்டு 2 நாட்கள் ஆகுது. என்ன கண்ணுனா கிடாரி கண்ணு ஈன்ற மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு தலை பேர்லேயே 5 லிட்டர் கறவை கொடுத்துருக்குது. இந்த ஈத்தில் ஒரு 16-17 லிட்டர் தாராளமாக கறவை எதிர்பார்க்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாடு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கோம். அப்படியே டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு. மாடு விற்பனைக்கு வந்திருக்கிட்டவன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூரை அடுத்து தலைவாசல் என்ற பகுதியில் தான் விற்பனைக்கு வந்திருக்குது. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு. நேரில் வந்து நீங்கள் பார்த்து செக் பண்ணியே எடுத்துகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கோம். அப்படி அதே மாதிரி காம்பு உலம்லாம் நல்லா சூப்பராக இருக்குது. கறக்கிறதுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். காம்பில் நல்லா பூக்காம்பு அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிஞ்சிருக்கோம். அப்படியே கண்ணுக்கு மாட்டுக்கு ரெண்டுக்குமே சொல்லி தவறல அருமையான மடிசெட்டில் இருக்குதுங்க. டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு. நேரில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டோட அரேஞ்ச்மெண்ட் உண்டு. இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனையில் தெரிவிச்சிருக்கோம். அப்படி